தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த இளம்பெண் அரசு மானிய உதவியுடன் தேனீ வளர்ப்பு மற்றும் காளான் பண்ணை அமைத்து வெற்றிகரமாக வருமானம் ஈட்டி வருகிறார். விஸ்வநாத பேரியைச் சேர்ந்த ஹரினா கிராமப்புற இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் தொழில் வழிகாட்டியாக திகழ்கிறார். உடல் நலத்தை பாதிக்கும் பீடி தொழிலை நம்பியிருக்காமல் பெண்கள் அரசு மானியத்தை பயன்படுத்தி இயற்கை சார்ந்த தொழில்களை தொடங்கலாம் என்றும் அறிவுறுத்துகிறார். நான் இங்கே தேன் பண்ணையும் அப்புறம் காளான் பண்ணையும் பண்ணிகிட்ருக்கிறேன். இது எப்படின்னா, நான் எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, தம்பி படிச்சுட்டு சும்மா தான் இருக்கிறாங்க. ஸோ எங்களுக்கு வேலை கிடைக்கல. இப்போ இருக்கிற போட்டி உலகத்தில் வேலை கிடைக்கிறது நாங்களும் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணோம், எங்களுக்கு அது கிடைக்காத பட்சத்துக்கு வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ நிறைய நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் இது பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் படிச்சுட்டே இருக்கையில் அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் வரையில் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கையில் இந்த 2 ஸ்கீம்ஸ் எங்களுக்கு தோதுவாக இருந்தது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, நிலையான வருமானம் என இரு வழிகளிலும் அசத்தி வரும் ஹரினாவின் இந்த தன்னம்பிக்கை முயற்சி கிராமப்புற பெண்களிடையே புதிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளது. பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவது தமிழ்நாட்டின் வளர்ச்சியை படுகுழியில் தள்ளிவிடும் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில், அற்ப அரசியல் காரணங்களுக்காக தமிழ்நாட்டின் நலனை அடகு வைக்கக்கூடாது என்று கூறியுள்ளார். மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த அறிவிப்பை விதி எண் 110 கீழ் அறிவித்துவிட்டு விவாதத்துக்கோ கருத்து தெரிவிக்கவோ கூட இடமில்லாமல் செய்திருப்பது சரியல்ல என்று தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் தலைநகரில் உலக தரத்திலான ஒரு விமான நிலையம் அமைவது மிக மிக அவசியமானது என்று குறிப்பிட்டுள்ள அவர், அதை வேண்டாமென மறுத்திருப்பது மாற்றமல்ல, பெருத்த ஏமாற்றம் என்று சாடியுள்ளார். நிலம் கையகப்படுத்துதல் உள்ளிட்ட பலகட்ட பணிகள், ஒப்புதல்கள் நிறைவடைந்த நிலையில் புதிய அரசு மீண்டும் வேறு இடத்தை தேர்வு செய்து பணிகள் தொடங்கும் முன்பாக தமிழ்நாட்டின் வளர்ச்சியே மொத்தமாக டிராப் ஆகிவிடும் என்று தெரிவித்துள்ளார். முதல்வரின் அறிவிப்பு நம் போட்டி மாநிலங்களுக்கு அடித்த ஜாக்பாட் என குறிப்பிட்டுள்ள ஸ்டாலின், எந்த ஆலோசனைகளும் இல்லாமல் தாவேக அரசு எடுத்துள்ள இந்த முடிவு தமிழ்நாட்டு இளைஞர்களின் வேலைவாய்ப்பு கனவுகளை தகர்க்கும் பேரிடி என்று சாடியுள்ளார். திருச்சியில் ரயில்வே கட்டுமானத்துறை சார்பில் 20 கோடி ரூபாய் மதிப்பில் பிரம்மாண்டமான வில் வடிவ இரும்பு பாலம் அமைக்கப்பட்டு வருகிறது. ஜங்ஷன் பகுதியில் நிலவும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க நெடுஞ்சாலைத்துறை சார்பில் 300 மீட்டர் நீளமுள்ள ரயில்வே மேம்பாலம் கட்டப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கட்டப்பட்டு வரும் இந்த இரும்பு பாலம் சென்னையின் நேப்பியர் பாலத்தை போன்று அதிநவீன தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டு வருகிறது. இந்த 58 மீட்டர் நீளமுள்ள பாலத்தை இன்னும் சில நாட்களில் கிரேன் மற்றும் ஹைட்ராலிக் முறையில் கான்கிரீட் தூண்களில் நிலைநிறுத்தும் பணி நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து நெடுஞ்சாலைத்துறை சார்பில் மீதமுள்ள இணைப்பு பால பணிகள் முடிக்கப்பட்டு விரைவில் மலைக்கோட்டை மாநகருக்கு மற்றொரு புதிய அடையாளமாக இந்த பாலம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வர உள்ளது. கோவை குற்றாலம் அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளான மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பெய்து வரும் கனமழையால் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருதி இன்று முதல் கோவை குற்றாலம் சுழல் சுற்றுலா தற்காலிகமாக மூடப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. மழை குறைந்து நீர்வரத்து இயல்புநிலைக்கு திரும்பிய பிறகே சுற்றுலா பயணிகள் மீண்டும் அனுமதிக்கப்படுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்வரத்து சற்று குறைந்துள்ள போதிலும் அணையின் நீர்மட்டம் 88 அடியை கடந்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி அணையின் நீர் இருப்பு 50.63 TMC-ஆக அதிகரித்துள்ளது. அணையிலிருந்து 2000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. முல்லைப்பெரியாறு அணை நீர்பிடிப்பு பகுதிகளான மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. இதனால் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 919 கனஅடியாக அதிகரித்துள்ளதால் தமிழக விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெறுவதால் இன்று முதல் செப்டம்பர் 6ஆம் தேதி வரை இரவு நேர மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தண்டவாள பகுதியில் இரும்பு நடை மேம்பாலம் அமைக்கும் பணி நடப்பதால் இரவு 11:15 மணி முதல் அதிகாலை 4:15 மணி வரை இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சென்னை கடற்கரையிலிருந்து இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் இயக்கப்படும் சில ரயில்களும், செங்கல்பட்டு மற்றும் தாம்பரத்திலிருந்து இயக்கப்படும் ரயில்களும் கடற்கரை தாம்பரம் இடையே பகுதி நேரமாக ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஸ்ரீபெரும்புதூர் நெடுஞ்சாலையை ஒட்டிய புதுப்பேர் பகுதியில் ஐசிஐசிஐ வங்கியின் ஏடிஎம்மில் 9 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. பணம் நிரப்புவது போல சென்ற மர்ம நபர்கள் இரும்பு கம்பிகள் மற்றும் கேஸ் வெல்டிங் மெஷினை பயன்படுத்தி ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து பணத்தை திருடினர்.
எச்சரிக்கை அலாரம் ஒலிக்கும் இணைப்பையும் கொள்ளையர்கள் துண்டித்து விட்டதால் காவலர்களுக்கு தகவல் கிடைக்க தாமதமானது. இதையடுத்து 2 தனிப்படைகள் அமைத்து கொள்ளையர்களை காவல்துறை தேடி வருகிறது. ஓணம் பண்டிகையை ஒட்டி கேரளாவுக்கு பூக்கள் அதிக அளவில் அனுப்பப்படுவதால் கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் பூக்களின் விலை உயர்ந்துள்ளது. பூக்கோளத்திற்காக பூக்கள் வாங்க கேரள வியாபாரிகளும் பொதுமக்களும் குவிந்ததால் சந்தை களை கட்டியது. இன்றைய நிலவரப்படி பிச்சிப்பூ 1 கிலோ 2000 ரூபாய்க்கும், மல்லிகைப்பூ 1200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. ஓணம் பண்டிகை காரணமாக ஆண்டிப்பட்டி மலர் சந்தையில் செண்டுமல்லி பூக்களின் விலை அதிகரித்துள்ளது. கடந்த வாரம் 1 கிலோ வெறும் 20 ரூபாய்க்கு விற்ற நிலையில் தற்போது 1 கிலோ 90 ரூபாய் முதல் 110 ரூபாய் வரை ஏலம் போனது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் உள்ள தனியார் கல்வி நிறுவனங்களில் ஓணம் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பாரம்பரிய உடைகளில் பங்கேற்று அத்தப்பு கோலமிட்டும் செண்டை மேளத்திற்கு நடனமாடியும் மகிழ்ந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாட்ராம்பள்ளி அடுத்த பச்சூர் பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்த போது பலூன் தொண்டையில் சிக்கியதால் 6 வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தார். துணி வியாபாரி தம்பதியினரின் மகன் சோம்நாத் பலூனை வைத்து விளையாடியுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக பலூன் தொண்டையில் சிக்கி மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கியதாக கூறப்படுகிறது. வியாபாரம் முடிந்து வீடு திரும்பிய பெற்றோர் சிறுவன் மயங்கி கிடந்ததை கண்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது வழியிலேயே உயிர் பிரிந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கோட்டை மாரம்பாடி கிராமத்தில் குடிநீர் விநியோகத்தில் பாகுபாடு காட்டப்படுவதாக கூறி அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். வேடச்சந்தூர் வட்டம் கோட்டை மாரம்பாடி கிராமத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு மட்டும் தடையின்றி குடிநீர் வழங்கப்படுவதாகவும் மற்றவர்களுக்கு குடிநீர் திறக்கப்படுவதில்லை எனவும் புகார் எழுந்துள்ளது. மேலும் கடந்த 3 நாட்களாக நடைபெற்ற திருவிழாவின் போது குடிநீர் வசதி செய்யப்படாதது குறித்தும் உரிய நடவடிக்கை எடுக்க கோரி 20க்கும் மேற்பட்டோர் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். கால்வாயை முறையாக தூர்வாராமல் மோர்தானா அணையை திறந்துவிட்டதாக கூறி தவிக அரசை கண்டித்து வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அணையிலிருந்து தண்ணீர் செல்லும் வடபுற கால்வாயை முறையாக தூர்வாராததால் தண்ணீர் கடைமடை வரை செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் புகார் கூறுகின்றனர். சேலம் நுகர்வோர் நீதிமன்றத்தை நாமக்கல் நுகர்வோர் நீதிமன்றத்துடன் இணைக்கும் அறிவிப்பை ரத்து செய்ய வலியுறுத்தி சேலம் வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் 2 நாட்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சேலம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தின் முன்பு வழக்கறிஞர்கள் திரண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். சேலம் நுகர்வோர் நீதிமன்றத்தில் 800க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கும்போது நீதிமன்றத்தை மாற்றினால் வழக்கறிஞர்களுக்கும் மக்களுக்கும் சிரமம் ஏற்படும் என அவர்கள் புகார் கூறினர். வேலூர் மாவட்டம் திருவளம் அருகே நாட்டு துப்பாக்கிக்கு பயன்படுத்தும் மருந்து தவறுதலாக வெடித்ததில் சிறுவன் உட்பட 4 பேர் காயமடைந்தனர். அவர்கள் உடனடியாக மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து திருவளம் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை நொளம்பூரில் 7200 வினாடிகளில் 700க்கும் மேற்பட்ட மாணவர்கள் 7200 யோகாசனங்களை செய்து உலக சாதனை படைத்தனர். மாணவர்கள் குழுக்களாக பிரிக்கப்பட்டு அதில் உள்ள அனைவரும் ஒவ்வொரு யோகாசனத்தை செய்ததன் மூலம் இந்த சாதனை நிகழ்த்தப்பட்டது. இதனை அங்கீகரித்த குளோபல் புக் யோகா ரெக்கார்ட்ஸ் நிறுவனம் புதிய முயற்சியை கையில் எடுத்து வெற்றி கண்ட மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி பாராட்டியது. தேனி மாவட்டம் பெரியகுளம் விக்டோரியா நினைவு அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி விழுந்த உணவை சாப்பிட்ட மாணவர்கள் 2 உடல்நலம் பாதிக்கப்பட்டது. வீட்டில் சமைத்த உணவில் பள்ளி விழுந்ததாகவும் அதை பார்ப்பதற்கு முன்பு மாணவர்கள் 2 சாப்பிட்டு பள்ளிக்கு வந்ததால் மயங்கி விழுந்ததாகவும் பெற்றோர் தெரிவித்துள்ளனர். பெரியகுளம் அரசு மருத்துவமனையில் 2 அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வீடு திரும்பினர். உதகை அருகே உள்ள சோலூர் கிராமத்தில் குடியிருப்பை ஒட்டியுள்ள பகுதியில் புலி ஒன்று உலா வருவது போன்ற காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. இதனால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது.
ஸ்ரீபெரும்புதூர் அருகே மேம்பால பணிகளால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மாம்பாக்கம் சிப்காட் எதிரே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பால பணிகள் நடைபெறுவதால் வாகனங்கள் சர்வீஸ் சாலை வழியாக செல்கின்றன. சமீபத்திய மழையால் சர்வீஸ் சாலைகள் சேதமடைந்துள்ளதால் சுங்குவார்சத்திரம் முதல் மாம்பாக்கம் வரை சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் பணிக்கு செல்வோரும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களும் கடும் சிரமமடைந்தனர். சென்னையில் மாநகர போக்குவரத்து கழக பணிமனைகளை தனியார்மயமாக்க முயற்சிப்பதாக கூறி போக்குவரத்து தொழிற்சங்க ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு போக்குவரத்து துறையை பாதுகாக்கவும் ஒப்பந்த முறையை கைவிடவும் வலியுறுத்தி CITU சங்கம் சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான ஊழியர்கள் கலந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பினர். புதுச்சேரியில் மகளிருக்கான மாதாந்திர உதவித்தொகை 2500 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி 16வது சட்டமன்றத்தின் முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் உரையுடன் கோலாகலமாக தொடங்கியது. ஆளுநர் தனது உரையில் MLAக்களின் தொகுதி மேம்பாட்டு நிதி 3 கோடி ரூபாயாகவும் மகளிருக்கான மாதாந்திர உதவித்தொகை 2500 ரூபாயாகவும் உயர்த்தப்படுவதாக முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார். முதியோர் உதவித்தொகை பெறும் திட்டத்தில் 15,000 பேர் கூடுதலாக இணைக்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிட்டார். புதுச்சேரியின் தனிநபர் வருமானம் 3,44,000 உயர்ந்துள்ளதாகவும் பொருளாதார வளர்ச்சி 8.12% அதிகரித்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் சந்திரா காலனி பகுதியில் கருஞ்சிறுத்தை நடமாடும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதனால் அப்பகுதி மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் இரவு நேரங்களில் மிகுந்த கவனத்துடன் பயணிக்க வேண்டும் என வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். ஆண்டிப்பட்டி கணவாய் மலைச்சாலையில் யானை செல்வது போல AI தொழில்நுட்பத்தில் பொய்யான வீடியோவை உருவாக்கி வெளியிட்ட நபர் கைது செய்யப்பட்டார். சமூக வலைதளங்களில் இது தொடர்பான வீடியோ வைரலான நிலையில் மதுரையைச் சேர்ந்த அழகராஜா என்பவரை வனத்துறையினர் கைது செய்தனர். வதந்திகளை பரப்பும் இது போன்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் வீரசிகாமணி கைலாசநாதர் மலையின் மேற்பகுதியில் தமிழ்நாடு தொல்லியல் துறை மேற்கொண்ட ஆய்வில் 15க்கும் மேற்பட்ட சமணர் படுக்கைகள் கண்டறியப்பட்டுள்ளன. இப்பகுதியில் பழங்காலத்தில் சமணர்கள் வாழ்ந்ததற்கான தடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதால் இது தொன்மையான வரலாற்றை வெளிப்படுத்தும் முக்கிய தொல்லியல் தலமாக திகழ்கிறது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க கண்டுபிடிப்பு தொல்லியல் ஆர்வலர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. தேனி மாவட்டம் மேகமலை புலிகள் காப்பக பகுதிக்குட்பட்ட நொச்சி ஊடையில் பல தலைமுறைகளாக வசித்து வரும் பள்ளியர் பழங்குடியின மக்களை ஆக்கிரமிப்பாளர்கள் என வனத்துறை குறிப்பிட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வன உரிமை சட்டத்தின் கீழ் சிலருக்கு நில உரிமைகள் வழங்கப்பட்டும் பலரது கோரிக்கைகள் பரிசீலனையிலும் உள்ளன. இந்நிலையில் அவர்களை ஆக்கிரமிப்பாளர்களாக அறிவித்திருப்பது அந்த மக்களின் அடிப்படை வாழ்வுரிமையை கேள்விக்குள்ளாக்கியுள்ளது. வனத்துறையின் அறிக்கையின்படி வருசநாடு, கந்தமரூர் மற்றும் மேகமலை ஆகிய 3 சரகங்களிலும் சேர்த்து மொத்தம் 1595 பேர் சுமார் 1679 ஹெக்டேர் நிலத்தை ஆக்கிரமித்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது. பண்டிகை காலம் நெருங்கும் வேளையில் தமிழகத்தில் சர்க்கரை விலை கிலோ 67 ரூபாய் வரை விற்பனையாவது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 15 நாட்களில் மட்டும் கிலோவுக்கு 20 ரூபாய்க்கு மேல் அதிகரித்துள்ளது. மேலும் வெல்லம், நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி விலையும் கணிசமாக உயர்ந்துள்ளது. கரும்பு விளைச்சல் குறைவு மற்றும் பண்டிகை கால தேவையை முன்னிட்டு ஏற்பட்டுள்ள இந்த விலை உயர்வை உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும் என அரசுக்கு பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முன்னாள் அமைச்சர் சேகர்பாபு மீது தனக்கு கோபம் இல்லை, வருத்தம்தான் உள்ளதாக திமுக இளைஞரணிச் செயலரும் எதிர்க்கட்சித் தலைவருமான உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை பாரிமுனையில் நடைபெற்ற திமுக நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பேசிய அவர், குளத்தூர் தொகுதி தோல்வியை பாடமாக கொண்டு அடுத்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியாக மாற்றி காட்ட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். சேகர்பாபு அவர்கள் நினைச்சுக்கலாம், நான் அவர் மேல கோபமா இருக்கேன், அதனால் வரல அப்படின்னு கூட அவர் மனசில் தோணிருக்கலாம். அது கோபம் இல்லை, அது வருத்தம். வருத்தம் மட்டும் இல்லை,
அவர் மீதும் இந்த மாவட்டத்தின் மீதும் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு உரிமை. கொளத்தூர் தொகுதியுடைய தோல்வியை நம்மளால் ஏற்றுக்க முடியுமா? அந்த தோல்வியை தயவு செய்து யாரும் மறந்துடக்கூடாது. அது நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமாக நம்ம எடுத்துக்கணும், மனசில் எடுத்துக்கணும். அடுத்த தேர்தலில் நிச்சயம் அந்த தோல்விகளை எல்லாம் மிகப்பெரிய வெற்றியாக மாற்றி காட்ட வேண்டும். அதிமுக குறித்த அமைச்சர் செங்கோட்டையனின் பேச்சுக்கு அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுகவை அழிக்கும் செயலில் செங்கோட்டையன் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டினார். அவரை அடையாளம் காட்டி செங்கோட்டையன்னா இன்னைக்கு உலகத்துக்கு எப்படி தெரியும், தமிழ்நாட்டுக்கு. அந்த கட்சியை யாரோ ஒரு சிலர் பேர் உள்ள கோபத்தில் அந்த கட்சி அழிந்துவிடும் என்று நினைக்கிற அளவுக்கு ஒரு வன்மம் பிடித்த மனிதராக திரு செங்கோட்டையன் அவர்கள் இருப்பார் என்று நான் இதுக்கு முன்னாடி நினைச்சதே இல்லை. ஏன்னா அதை அழிக்கின்ற செயலில் அவர் தேர்தல் முடிஞ்சதுலேருந்து நிறைய பேரை எங்கள் கட்சியை சேர்ந்தவங்களையும் அதிமுக சேர்ந்தவங்களெல்லாம் இவரே ஃபோன் போட்டு அழைத்து அங்கே போய் எல்லாரையும் நடு ரோட்டில் எடுத்திருக்காரு. ஏன்னா அவருடைய நிலைமையே அங்கே என்ன இருக்குங்கிறது செங்கோட்டையன் என்ன எனக்கு 40 வருஷமாக தெரியும். அவர் முகத்தை பார்த்தா கண்டுபிடிச்சிக்கிறாங்க அவருடைய நிலைமை என்னென்னு. இது மாதிரி பேசியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தமிழ்நாட்டில் ஆகஸ்ட் 23 வரை 12,498 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். அனைத்து மாவட்ட சுகாதார அலுவலர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் டெங்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். 12,498 கேசஸ் தான் இருக்கு, கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு தான் இருக்கு. டெங்கு டெத்து இறப்பு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஜனவரியில இருந்து இந்த ஆகஸ்ட் 23 வரைக்கும் சென்ற ஆண்டுல 12 இறப்புகள் இருந்திருக்கு. இந்த வருஷம் 4 இறப்புகள் இருந்திருக்கு. பாத்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் வைஸ் மாவட்ட அளவில் பாத்தீங்கன்னா சென்னை வழக்கம் போல சென்னை தான் அதிகமான ஃபீவர் கேஸ் இருக்கு, அதிகமான டெங்கு பாசிட்டிவ் கேசஸ் இருக்கு. சென்னைக்கு அப்புறம் கோயம்புத்தூர், காஞ்சிபுரம், ஈரோடு, திருவள்ளூர், தென்காசி. இப்போ தென்காசியில கூட தென்காசி என்ன சொல்றாங்க, அந்த எண்டமிக் ஏரியாக சொல்றாங்க. தென்காசியில் அதிகமான டெங்கு கேஸ் இருக்குன்னு தென்காசியோட சட்டமன்ற உறுப்பினர் கூட இன்னைக்கு நான் பார்த்து ஒரு லெட்டர் கொடுத்திருந்தாரு. அதனால நாங்கள் அனைத்து மாவட்ட மருத்துவ அதிகாரிகளோட நம்ம பேசியிருக்கோம். கண்டிப்பாக இந்த வருஷம் ஒரு நம்ம மாற்றத்தை பார்க்க முடியும். சென்னை அண்ணா நகரில் உயிரிழந்த பெண் மழைநீர் வடிகால் பள்ளத்தில் விழுந்து உயிரிழக்கவில்லை என சென்னை மாநகராட்சி ஆணையர் சமீரன் விளக்கமளித்துள்ளார். சம்பந்தப்பட்ட பகுதியில் 1 மாதத்திற்கு முன்பே வடிகால் பணிகள் முடிக்கப்பட்டு பள்ளங்கள் மூடப்பட்டதாக தெரிவித்த அவர் தேங்கிய மழைநீரில் மின்சாரம் பாய்ந்ததே உயிரிழப்பிற்கு காரணமாக இருக்கலாம் என தெரிவித்தார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தலைநீர் கோர்வை நோயால் பாதிக்கப்பட்டு மூளைச்சாவடைந்த 19 மாதங்களே ஆன குழந்தையின் உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டன. இதன் மூலம் தமிழக உடல் உறுப்பு தான வரலாற்றிலேயே மிக குறைந்த வயதில் உறுப்பு தானம் செய்த கொடையாளரானது அக்குழந்தை. சென்னை அண்ணா நகரில் உயிரிழந்த பெண் மழைநீர் வடிகால் பள்ளத்தில் விழுந்து உயிரிழக்கவில்லை என சென்னை மாநகராட்சி ஆணையர் சமீரன் விளக்கமளித்துள்ளார். சம்பந்தப்பட்ட பகுதியில் 1 மாதத்திற்கு முன்பே வடிகால் பணிகள் முடிக்கப்பட்டு பள்ளங்கள் மூடப்பட்டதாக தெரிவித்த அவர் தேங்கிய மழைநீரில் மின்சாரம் பாய்ந்ததே உயிரிழப்பிற்கு காரணமாக இருக்கலாம் என தெரிவித்தார்.